செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 21. நீங்க ரெண்டு பேரும் பேசினது உண்மையா? அவர்கள் பார்வை தன் புறம் திரும்பியதும் திணறலுடன் கேட்டார் கவிதா. ஆமா அத்த என்ற யதுநந்தினி கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். வலியும் வேதனையுமாக அமர்ந்திருந்த மகனை கண்டதும் அந்த தாயின் மனம் தாழவில்லை. வேகமாக மகனின் அருகில் வந்து அவனின் தலையை இழுத்து தன் வயிறோடு அழுத்தி கொண்டு கண்ணீர் வடித்தார். அன்னையை சுற்றி கையை போட்டு அணைத்து கொண்ட விஸ்வா, மாமா ஏமா இப்படி செஞ்சாரு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் விதுமா, என் விது, அவ என்ன தப்பு செஞ்சா? அவளை போய் என்று தீனமாக கேட்டவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அவனை பார்த்து யதுநந்தினியும் கதறி அழுதாள். நீ இவ்வளோ நம்பின போதும் நான் என் மருமகளை நம்பாம போனேனே. பத்திரமாத்து தங்கத்தை போய் தகரோன்னு சொல்லி, ஐயோ ஆண்டவா என்று கவிதாவும் அழ விஸ்வாவின் கண்களில் கண்ணீர் கோர்த்து நின்றது. மனைவிக்கு நடந்த அநியாயத்தை நினைக்க நினைக்க அவன் மனம் தீயாக தகித்தது. இதை சும்மா விடக்கூடாதுமா. இந்த ஆளை நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அன்னையை விட்டு விலகி ஆவேசமாக எழுந்தான். வேண்டாம் அத்தான், அப்பா உங்களை ஏதாவது செஞ்சுட்டு போறாரு என்று பதறி அவனை தடுக்க வந்தாள் யதுநந்தினி. நீ என்ன உங்க அப்பனுக்கு சப்போர்ட்டா? அந்த ஆளு தப்பு செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதது போல எங்க தலையில மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்கணும், நானும் இந்த என் தலையில அரைங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா என்று அவளிடம் ஆத்திரமாக கேட்டான். இல்ல அத்தான், உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டான்னு நினைச்சேன் என்று அவள் முனக. என்ன செஞ்சிடுவாரு? கொல்லுவாரா? பார்க்கலாம். என்னை எப்படி கொல்றாருன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா நீ என்றான் கோபமாக. ஆமா யது, இது அப்படியே விடக்கூடாது. இந்த கம்பெனி என் புருஷன் ஆரம்பிச்சது. எங்க கல்யாணத்தப்போ ஒரு மெத்த தயாரிக்கிற கம்பெனியில் சாதாரண வேலை பார்த்தவர் விஸ்வா பிறந்த பிறகுதான் சொந்தமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் கூட வேலை இடத்துல ஃப்ரெண்டா இருந்த உன்னோட அப்பாவையும் தன்னோட தொழிலில் சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கும் உன்னோட அப்பா கம்பெனிக்கு ஒரு பைசா போடலை. நட்புக்காக மட்டுமே என்னோட வீட்டுக்காரர் அவரை சேர்த்துக்கிட்டாரு. அதே நட்புல தான் உன் அம்மாவையும் அவருக்கு கட்டி கொடுத்தோம். தங்கச்சி நல்லா வரணும்னு இந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீட்டை வாங்கி அவருக்கு கட்டி கொடுத்து அங்கேயே குடியும் வச்சாரு என் புருஷன். எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து கம்பெனியில ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுத்து உன் அப்பாவை வளர்த்து விட்டதுக்கு அவர் இப்போ எங்க நெஞ்சில ஏறி மிதிக்கிறாரு. அது தெரிஞ்சும் எப்படி பேசாம இருக்க சொல்ற? அதுவும் என் மருமகளை சாகடிச்சு இப்போ என் மகனை கொல்ல துணிஞ்சிருக்காரு. இதை சும்மா விட்டா சரி வராது. அவரை நிற்க வச்சு நான் கேள்வி கேட்க தான் போறேன் என்றார் கவிதா ஆவேசமாக. இப்போ அவர் எங்கம்மா? விஸ்வா கேட்க, தெரியலையே, மண்டபத்தில் இருக்கிற போதே எங்கோ போனாரு, இன்னும் வரல என்றார். அப்பா மண்டபத்தில் இருக்கும்போதே ஒரு மாதிரி பதட்டமா யாருக்கோ ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாரத்தான் என்று நந்தினி தகவல் சொல்ல, என்ன நடந்திருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது. கார்த்திக் தப்பிய விஷயம் தெரிந்து அதற்காக வெளியே போயிருப்பார் என்று நினைத்து கொண்டான். எப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் என்று நினைத்து கொண்டு கீழே இறங்கிச் சென்றான். கவிதாவும் நந்தினியும் அவன் பின்னால் செல்ல அவர்கள் கீழே வந்த சத்தம் கேட்டு சரளா, பிரகதி, கணவர் வரும் வரை இங்கே இருக்க வந்திருந்த கற்பகம் எல்லோரும் அறைக்குள் இருந்து வெளியே வந்தனர். மகளின் கன்னத்தில் அழுத்தமாக விஸ்வாவின் கைத்தடம் பதிந்திருக்க அவள் உதடு கிழிந்திருப்பதைக் கண்ட கற்பகம், யது என்னடி, யார் அடிச்சா என்று துடித்து போய் கேட்க அவள் பதில் சொல்லாமல் நின்றாள். என்ன விஸ்வா, நீயா இவளை அடிச்ச? என் பொண்ணு என்ன செஞ்சான்னு இப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்க. இதெல்லாம் சரியில்லை விஸ்வா என்று அவனிடம் கேள்வி கேட்டார். அவன் அலட்சியமாக நிற்க, என்ன அண்ணி, நீங்க இதை என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்று கற்பகம் நியாயம் கேட்டுக்கொண்டிருந்த போதே கலையரசன், பிரவீன், சோமசுந்தரம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். கணவரை கண்டதும் அவரிடம் ஓடிய கற்பகம், ஏங்க இங்க பாருங்க, இந்த விஸ்வா நம்ம பொண்ணை அடிச்சிருக்கான் என்றார். மகளின் முகத்தை பார்த்த சோமசுந்தரம், என்ன பண்ணி வச்சிருக்க விஸ்வா? என் பொண்ணை ஏன் அடிச்ச
என்று அவனிடம் கோபமாக கேட்டார். அவரின் மீது கொலை வெறியில் இருந்தவன் உக்கிரமாக முறைத்து, உங்க பொண்ணை அடிச்சதே உங்களுக்கு வலிக்குதோ? அப்ப என் பொண்டாட்டிய கொன்ன உங்களை நான் என்ன செய்யறது என்று கேட்டான். ஒரு நொடி அதிர்ந்து விழித்த சோமசுந்தரம் பின் அவனை நிதானமாக பார்த்தார். என்ன என்ன இப்ப நீ என்ன சொன்ன என்று அதிர்ந்து கேட்டார் கற்பகம். அதுவரை விஷயம் அறியாதவர்களும் அதிர்ந்து அவனை பார்த்தனர். உண்மையை சொன்ன அத்தை, என் பொண்டாட்டி செத்து போனதுக்கு காரணம் உங்க புருஷன்தான் என்றான் பட்டென்று. விஸ்வா என்று அதிர்ச்சியில் கத்தியவர், ஏங்க என்னங்க சொல்றான் இவன் என்று கணவரின் சட்டையை பிடித்து கேட்டார். தன் சட்டையில் இருந்த மனைவியின் கையை எடுத்துவிட்ட சோமசுந்தரம், உன் பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போய் செத்தா, அதுக்கு நானா காரணம் என்று அலட்சியமாக விஸ்வாவிடம் கேட்டார். இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவர் போல இன்னும் நாடகமா போடுறீங்க என்று ஆவேசமாக கேட்டவன் அவரை அடிக்க பாய்ந்தான். விஸ்வா, என்னடா இது என்று அவனை வேகமாக பிடித்து தடுத்தார் கலையரசன். என்னை விடுங்க சித்தப்பா, இவரை நான் சும்மா விட மாட்டேன். இவர் என் வாழ்க்கையில என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கோபத்துடன் கேட்டுக்கொண்டே திமிரினான். இங்க என்ன நடக்குது விஸ்வா? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல என்று கலையரசன் குழப்பமாக கேட்க, என்னங்க விஸ்வா என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே என்று கற்பகமும் கணவரிடம் கேட்க, அத்தான் சொல்றது உண்மைதாமா, இவர் நல்லவர் இல்லை, நல்லவர் போல நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு என்று கத்திய யதுநந்தினி நடந்த அனைத்தையும் சொல்ல அனைவரும் திகைத்து போயினர். கற்பகத்தின் முகமும் இரத்த பசை இல்லாமல் வெளுத்து போக தன் நெஞ்சில் கையை வைத்து அப்படியே பின்னால் நகர்ந்தார். மூச்சே நின்றுவிட்டது போல அவர் அப்படியே சிலையாக நிற்க, அத்தான் நீங்களா இப்படி என்று நம்ப முடியாமல் கேட்டார் கலையரசன். என் பையன் உங்களை என்ன செஞ்சான்னு அவன் வாழ்க்கைய இப்படி சீரழிச்சிங்க. உங்களை என் சொந்த அண்ணன் போல நினைச்சேனே, நீங்க என் பையனை கொல்ல துணிஞ்சிட்டீங்களே. ஏன் என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லைனா இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பீங்களா? தூக்கி விட்டவரோட பையனையே ஏன் அழிக்க நினைச்சிங்க? கம்பெனியில் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலையா, மரியாதை கொடுக்கலையா, இல்லை நல்ல பதவிதான் கொடுக்கலையா? எல்லாம் கொடுத்தோ என்று கவிதா வெடித்து கேள்வி கேட்க, போத நிறுத்துமா என்று கத்தினார் சோமசுந்தரம். மதிப்பு மரியாதை பதவியா, அது மட்டும் போதுமா? உன் புருஷன் போட்டது வெறும் பணத்தை மட்டும்தான். அந்த கம்பெனிக்காக உழைப்ப போட்டதெல்லாம் நான். கம்பெனி ஆரம்பித்த காலத்துல இருந்து நான் நாயா உழைச்சிருக்கேன். இதோ நிற்கிறானே உன் புருஷனோட தம்பி, இவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ உன் புருஷன் சொன்னான்னு ஒப்புக்கு கம்பெனிக்கு வந்து போக ஆரம்பித்தவன். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கான். இப்போ கூட கம்பெனி விஷயம் அவனுக்கு ரொம்பவும் தெரியாது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எல்லாமே தெரியும். உன் புருஷன் செத்த பிறகு நான் கம்பெனியை பொறுப்பு எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் உன் பையன் வந்து வச்சான் பாரு வேட்டு. இனி அவன்தான் முதலாளின்னு வந்து அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டான். நான் ஓடா தேஞ்சு உழைச்ச கம்பெனியில் இனி ஒரு சின்ன பையனுக்கு கீழே வேலை பார்த்து அவனுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை நினைக்கும் போதே எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சுது. எனக்கு அப்படி அவனுக்கு சேவகம் செய்ய பிடிக்கல. அதான் கம்பெனியை நானே எடுத்துக்கலான்னு நினச்சேன். அதுக்கு என்ன செய்யணும்? விஸ்வாவை ஒழிக்கணும். அதுக்கான வேலையில் இறங்கினேன். அவனுக்கு பொண்டாட்டினா உயிர்னு தெரியும். அவன் வீட்டை விட்டு போனா அவன் உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் முடங்கி போயிடுவான். அவன் பொண்டாட்டி செஞ்ச காரியத்துக்கு தலைகுனியை வச்சு இனி கம்பெனிக்கே வரவிடாமல் ஆக்கிடலான் தான் வேலை பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே நடந்தது. ஆனால் அதுக்குள்ளே அவன் பொண்டாட்டி தப்பிச்சு போய் வண்டியில் விழுந்து அடிபட்டு செத்து என் பிளானையே சொதப்பிட்டா. அப்போவும் அவன் கம்பெனிக்கு வராமல் இருக்கவும் தான் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் என் பொண்ணு தான் என்னையே பேச வச்சு அவனை கம்பெனிக்கு வரும்படி பண்ணிட்டான். அன்னைக்கும் நான் சும்மா என் பொண்ணுக்காக தான் வந்து பேச வந்தேன். ஆனால் அதையே சாக்கா வச்சு அவன் துக்கத்தை எல்லாம் முழுங்கிட்டு திரும்ப கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அதான் அவனை ஒரேடியாக ஒழிச்சு கட்ட நினச்சேன். அதையும் செய்ய விடாமல் என் பொண்ணு சொதப்பிட்டான் என்று ஆத்திரமாக சொல்ல, அடப்பாவி மனுஷா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று கற்பகம் அவர் நெஞ்சிலேயே அடித்தார். ஏய் போடி அங்கிட்டு என்று மனைவியை பிடித்து தள்ளிவிட்டார் சோமசுந்தரம். அம்மா என்று அவரை தாங்கி பிடித்தாள் யதுநந்தினி. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவும் பண்ணிட்டு அதை நெஞ்ச நிமித்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று அருவருப்பாக சொன்னாள் நந்தினி. ஏமா நந்தினி, உனக்கு தெரியாதுரா, அப்பா இந்த கம்பெனிக்காக உழைச்சதெல்லாம் உனக்கு தெரியாது என்று சோமசுந்தரம் மகளிடம் விளக்கம் சொல்ல வர, போதும் நிறுத்துங்கப்பா. கம்பெனிக்கு உழைச்சா உடனே உங்கள் கையில் தூக்கி கொடுத்துடணுமா என்ன?
அப்படி சொந்தமாக கம்பெனி வேணும்னு நினச்சவர் தனியாக கம்பெனி ஆரம்பித்து நடத்தியிருக்கணும். அதை செய்ய துப்பில்ல என்றால் நரம்புகள் புடைக்க. ஐயோ ஆண்டவா, இந்த மனுஷனுக்கு இப்படியா புத்தி கெட்டு போகணும்? என் அண்ணனும் என் தம்பியும் நாம மட்டும் ஒத்துமையாக இருந்தா பத்தாதுன்னு எதிரிலேயே எனக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்து பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டாங்களே. என் தம்பி அத்தா அத்தான்னு இன்னும் உயிரை விடுவானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாரே. புள்ளையா நினைக்க வேண்டிய புள்ளையவே கொல்ல துணிஞ்சிட்டாரே. இதெல்லாம் தெரியாமல் மடச்சி மாதிரி நான் இருந்திருக்கேனே. ஐயோ, அந்த புள்ள இந்த ஆளால் அநியாயமாக செத்து போயிட்டாளே. இந்த ஆள் செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் எங்கே போய் கழுவ போகிறேன் என்று கீழே விழுந்து கதறி அழுது ஒப்பாரி வைத்தார் கற்பகம். கோபமாக சோமசுந்தரம் அருகில் வந்த விஸ்வா, இனி உங்கள் மூச்சு காத்து கூட இந்த வீட்டில் படக்கூடாது. போங்க வெளியில. கம்பெனி பக்கமும் நீங்கள் வரக்கூடாது. அந்த கம்பெனி முழுக்க முழுக்க எனக்கும் என் சித்தப்பா குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அதிலிருந்து இனி உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற 20% ஷேரையும் கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா கொடுக்க வைப்பேன். அதோட உங்கள் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். என் மனைவிக்கு நீங்கள் ஏற்படுத்தின அவ பேரை உங்களால் தொடைக்க போகிறேன் என்றவன் அவர் நெஞ்சில் கையை வைத்து தள்ளிவிட்டான். சோமசுந்தரம் தடுமாறி விழப்போனவர் சமாளித்து நின்று அவனை கோபமாக முறைத்தார். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? கொடு. ஆனால் உன்னால் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அந்த கார்த்திக் வந்து சாட்சி சொல்லுவான்னு நினச்சியோ? அவன் வாயை இப்போ தான் பணத்தை தூக்கி போட்டு அடைச்சிட்டு வரேன். அப்படியும் அவன் வாயை திறந்தா அவன் உயிர் அவனுக்கு இருக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கம்பெனியில் என்னோட பங்கை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இத்தனை வருஷம் நான் உழைச்சதுக்கு எனக்கு நீ தான் பாதி பங்கு தரணும். அதை கொடுக்குற வழியை பாரு. கொடுக்கலன்னா கோர்ட்டில் கேஸ் போடுவேன் என்று சொல்லி அவனை ஏளனமாக பார்த்தார். அவர் பேச பேச ஆவேசம் தலைக்கேற, யோ போயா இங்கிருந்து, பாதி பங்கு வேணுமாமா, ஒரு சல்லி பங்கு கூட கிடையாது என்று அவரின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டான். தடுமாறி விழுந்து எழுந்து, பார்த்துக்கிறேன்டா உன்ன என்று கத்திவிட்டு சென்றார். அந்த வீட்டினர் அனைவரும் அதிர்விலிருந்து தெளியாமல் இருந்தனர். பெண்கள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க கற்பகத்திடம் வந்த விஸ்வா, அத்தை நீங்களும் உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க என்றான் இறுக்கத்துடன். கீழே அமர்ந்து அழுது கொண்டிருந்தவர் விழுக்கென்று தலையை உயர்த்தி பார்த்தார். என்ன விஸ்வா சொல்ற என்று அதிர்ந்து கேட்டார். இனி உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். உங்களுக்காக தான் உங்க புருஷன் மேலே கையை வைக்காம விட்டுருக்கேன். இல்லைனா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவரை என் கையாலேயே கொன்று போட்டிருப்பேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்னோட அப்பா. அவர் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நான் பாழாக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆளை இப்போ போக விட்டுருக்கேன். ஆனால் அவர் செஞ்ச காரியத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் என்றான் கண்கள் சிவக்க. இப்போதும் அவன் தனக்காக பார்ப்பது அவர் மனதை தாக்க அதற்கும் சேர்த்து அழுதார் கற்பகம். அழுது கொண்டே எழுந்து நின்றவர், நீ சொல்றது சரிதான் விஸ்வா. இனி எங்க உறவு உனக்கு வேண்டாம். நீ பட்டதெல்லாம் போதும். இனியாவது நீ நிம்மதியாக வாழணும் என்றவர் அவர் மட்டும் வாசலை நோக்கி நடந்தார். அவருடன் நடந்து வந்த தன் மகளை கை நீட்டி தடுத்தார். அவள் புரியாமல் நிற்க, அத்தை உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போங்க என்று கடுமையாக சொன்னான் விஸ்வா. நிதானமாக அவனை திரும்பி பார்த்தவர், நீ எங்க உறவு மட்டும்தான் வேணான்னு சொன்னிய விஸ்வா என்றார். அதுல உங்க பொண்ணும் தான் அடக்கம் அத்தை. இனி உங்க பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். இல்லை விஸ்வா, இப்போ அவள் எங்கள் உறவே இல்லையே. அவள் கழுத்தில் நீ எப்போ தாலியை கட்டினியோ அப்போ இருந்து அவள் உன் உறவு, உன் பொண்டாட்டி. அவளை எப்படி எங்கள் உறவுன்னு நீ சொல்ல முடியும்? அவள் இங்கே தான் இருப்பா, இங்கே தான் இருக்கணும் என்று அழுத்தி சொன்னவர் மகளின் புறம் திரும்பி, நீ விஸ்வா பொண்டாட்டிடி, அதை என்னைக்கும் மறந்துடாத என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அந்த வீட்டு உறவை மொத்தமாக விட்டு தன் உணர்வுகளை தொலைத்து வெளியேறினார் கற்பகம். தன் அன்னை தன்னிடம் பேசிய கடைசி பேச்சு அதுதான் என்பதை உணராமல் வெளியே செல்லும் அன்னையே கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள் யதுநந்தினி.